நான் பேசாத ஒரு விஷயத்தை பேசுனதா திரிச்சு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை நேஷனல் மீடியா வரைக்கும் கொடுத்து பரவ வச்சு கர்நாடகாவை எதிர்த்து பேசுறதுக்கு வக்கு இல்லை, தைரியம் இல்லை, தெம்பு இல்லை. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அமைச்சரும் இந்த 3 மாத காலங்களில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஆதாரத்தோடு குறிப்பிட்டு பேசினேன். அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, வக்கு இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு டம்மி முதலமைச்சர் நமக்கு வாச்சிருக்கிறாரு. அதெல்லாம் விட்டுட்டு நான் பேசாத ஒரு விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி, நான் யாரையும் தவறாக பேசவில்லை, முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். அவங்களுடைய பாலிசியே டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான், முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸு, டைவர்ஷன். முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவித்து கேக்குதா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்று விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நேற்று நடத்தி காட்டினோம். எங்களுடைய தலைவருடைய உத்தரவுக்கு இணங்க நடத்தி காட்டினோம். நானும் கலந்துக்கிட்டு அதில் பேசினேன். என்னோடு சேர்ந்து எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், விவசாய சங்க நிர்வாகிகள், விவசாயிகள், பொதுமக்கள் நிறைய பேர் அதை கலந்துக்கிட்டு சிறப்புரையாற்றினாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் அதில் பேசினேன். முழுக்க முழுக்க இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு விவசாயிகளுக்கு என்னென்ன விதமான துரோகங்களை செஞ்சுருக்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதின்னு பொய் வாக்குறுதியில் சொல்லி விவசாயிகளை எப்படி ஏமாற்றிருக்கிறாங்க, மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மிக தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய தண்ணியும் திறந்து விடலை. எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலேருந்து தொடர்ச்சியாக, இன்னும் சொல்லப்போனால் சில ஆண்டு ஜூன் 12க்கு முன்னாடியே எங்களுடைய தலைவர் விவசாயிகளுக்காக தண்ணியை திறந்து விட்டுருக்கிறாங்க. ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகு இந்த வருஷம் ஜூன் மாதம் போய் ஜூலை மாதம் போய் இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு. இது வரைக்கும் திறக்கலை. அதற்கான வக்கில்லை. இந்த அரசுக்கு தண்ணியை கேட்டு பெறுவதற்கும் வக்கில்லை. கர்நாடகாவை எதிர்த்து பேசுறதுக்கு வக்கில்லை, தைரியம் இல்லை, தெம்பு இல்லை. எனவே இந்த முதலமைச்சர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சட்டசபையில் பேசும்போது சொன்னேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இது ஒரு தனிப்பட்ட கட்சியுடைய பிரச்சனை கிடையாது. இது ஒரு நம்ம மாநிலத்துடைய அனைத்து விவசாயிகளுடைய பிரச்சனை. நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம், நம்ம ஒத்துமையை காட்டுவோம்னு தொடர்ந்து நான் சொன்னேன். அதற்கும் பதில் சொல்லலை. இதையெல்லாம் நேற்று வலியுறுத்தி, அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அமைச்சரும் இந்த 3 மாத காலங்களில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஆதாரத்தோடு குறிப்பிட்டு பேசினேன். அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, வக்கு இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு டம்மி முதலமைச்சர் நமக்கு வாச்சிருக்கிறாரு. அதெல்லாம் விட்டுட்டு நான் பேசாத ஒரு விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி, நான் யாரையும் தவறாக பேசவில்லை, முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். நேற்று பேசும்போது சொன்னேன், இந்த அரசு, குறிப்பாக இந்த கட்சியை, இந்த தற்கொலை கூட்டமே அவங்களுடைய பாலிசியே டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான், முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸு, டைவர்ஷன். ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்தில் எழும்போது அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுக்க வேண்டியது, முதலமைச்சர் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்த வேண்டியது, திமுகவுடைய திட்டங்களை போய் சுற்றி பார்க்க வேண்டியது, போஸ்ட் கொடுக்க வேண்டியது, ரீல்ஸ் போடுறது, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வர சொல்லி
அவங்க கட்சி பேரை சொல்லி கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸாக போடுறது, அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலே அவங்களுடைய நிர்வாகிகளே இது வரைக்கும் பல்வேறு குற்றங்களை சொல்லியிருக்கிறாங்க, பாலியல் குற்றங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எல்லாத்துக்கும் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாரு இந்த அரசு, இந்த முதலமைச்சர். அது மாதிரி இன்றைக்கி நேற்று நான் பேசின பிறகு அது விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற பிறகு, விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட பிறகு அதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும். நாளைக்கு சட்டமன்றம் வேறு ஆரம்பிக்கும் போது சட்டமன்றத்தில் நிச்சயம் இந்த டாபிக் பேசுவாங்க, எதிர்கட்சி இந்த பிரச்சனையை எழுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முடக்கணும்னு இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸாக இன்றைக்கி காலையில் நான் பேசாத ஒரு விஷயத்தை பேசுனதா திரிச்சு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை நேஷ்னல் மீடியா வரைக்கும் கொடுத்து பரவ வச்சு காலைல காவல்துறை வந்து என்னை கைது செய்ய போகிறேன்னு வந்தாங்க. கைது செய்ய போகிறதா சொன்னாங்க. நானும் சரி நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி அவங்களோட போனேன். கைது செய்யப்படும் போது நான் பத்திரிகையாளரை கேட்கும்போது சொன்னேன், இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கைது அப்படின்னு. நான் சொன்னேன், ரொம்ப நகைச்சுவாக பார்க்குறேன், இது ஒரு காமெடியாக பார்க்குறேன். நான் பேசாத ஒரு விஷயத்தை பேசினதாக கதை விட்டு என்னை கைது செய்ய பார்க்குறாங்க, என்னை முடக்க பார்க்குறாங்க, என்னை மிரட்ட பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் கலைஞர் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பையன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்பில் ஒருத்தன் நான் யார், இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லியிருக்காங்க அரசு வழக்கறிஞர், அவரை கைது செய்கிற நோக்கமே எங்களுக்கு கிடையாது, ஜஸ்ட் விசாரணை கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அரசு செலவில் மக்கள் வரிப்பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 காவலர்கள் பாதுகாப்போடு ஒரு டெரரிஸ்ட்டை கூட்டு போகிற மாதிரி சென்னையிலேருந்து சாலை வழியாக 400 கிலோமீட்டர் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் எங்களை முறையாக பார்த்துக்கல. தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போனோம், ஆனால் தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போகாமல் நடுவில் செங்கிப்பட்டின்ற ஒரு காவல் நிலையத்தில் இறக்கி அங்கே விசாரணைன்ற பேரில் பல கேள்விகளை கேட்டு இன்றைக்கி அமுச்சு வச்சுருக்கிறாங்க. இதை நாங்கள் சட்டப்படி நிச்சயமாக இதை சந்திப்போம்.